அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியை பகிர்கின்றேன். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கு. இந்த மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டுமே ஏகோபித்த அதிகாரம் உள்ளது என்று ஏற்றுக்கொண்டு அவருக்கு சரணடைந்தவர்களாக இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்குமோ எந்த ஒன்றுக்குமோ சுயமான சக்தி இல்லை என்று. சுயமான சக்தி இல்லை என்று நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். இந்த புரிந்து கொள்ளுதல், இந்த தெளிவான இந்த புரிந்து கொள்ளுதல் தான் நம்முடைய வாழ்வு, நம்முடைய வழிபாடு எல்லாத்தையுமே அல்லாஹ்வுக்காக செய்ய வைக்கும். அல்லாஹ்வுக்காகவே நம்ம எப்ப செய்யறோம்னா அல்லாஹ்வுக்கு தான் ஏகோபித்த அதிகாரம் இருக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த ஒரு சுயமான சக்தி இல்லை என்று நாம ஒட்டுக்கொண்டு சரணடைகிறோமோ அப்ப இயல்பாகவே அதனுடைய இயல்பு என்னவாகுதுன்னா நம்ம செய்யக்கூடிய நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இன்னும் பல விதமான வழிபாடுகள் எல்லாமே அவருக்காக நம்ம செய்யக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறதுங்கிறத பார்க்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம 7வது அத்தியாயத்துல கூட பார்க்கிறோம், நான் தான் அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாரு. நாமளும் உறுதிமொழி கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த உறுதிமொழி, உடன்படிக்கை, ஒப்பந்தம், வாக்குறுதி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம குர்ஆன்ல பார்க்கும் பொழுது 14வது அத்தியாயத்தின் 14வது வசனத்துல அல்லாஹ்வுடைய மாட்சிமைக்கு மரியாதை செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய மாட்சிமை, அவருடைய வல்லமை, கருணை, கிருபை எல்லாத்தையுமே புரிந்து கொண்டு அவருடைய மாட்சிமைக்கு கண்ணியம் செய்யக்கூடிய, மரியாதை செய்வதற்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்க எப்படின்னா அந்த வாக்குறுதியை பெரிதென கருதுவாங்க. அல்லாஹ் செஞ்ச அந்த வாக்குறுதியை பெரிதென கருதுவார்கள். 14வது அத்தியாயத்தின் 14வது வசனத்துல அதை பார்க்கிறோம். அது எப்படி சொல்றாருன்னா 14வது அத்தியாயத்தின் 14வது வசனத்துல மேலும் அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய நாட்டில் உண்மை வசிக்க செய்வோம், எனது மாட்சிமைக்கு மரியாதை செய்வதற்கும் எனது வாக்குறுதியை பெரிதென கருதுவோருக்கும் நம்ம ஒரு வெகுமதியை கொடுப்போம் அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நாம பெரிதென கருதணும், ரொம்ப அலட்சியமா இருந்துடக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப குறைபாடாகவே இருக்கிறோம். அல்லாஹ் ஏராளமான வாக்குறுதிகளை, ஒப்பந்தங்களை, உடன்படிக்கைகளை நம்மள்ட்ட எடுத்திருக்கிறாரு. நாமளும் அல்லாட்ட கொடுத்துருக்கோம். இதையெல்லாம் நம்ம ரொம்ப பெரிதா கருதணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய மாட்சிமையை அல்லாஹ் அப்படி நாம அது தெரிஞ்சிருந்தாதான் நம்ம செய்ய முடியும் இல்லையா? மாட்சிமை என்பது என்ன, உணர்வு வல்லமை உடையவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது. அப்பதான் அவருடைய வாக்குறுதியை, நாம் கொடுத்த வாக்குறுதியை நம்ம பெரிதென கருதுவோம். ஆனா சிலர்லாம் இருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட செஞ்ச வாக்குறுதியை, உடன்படிக்கையை துண்டித்து விடுகின்றனர் சொல்றாங்க. அவங்கள நான் கெட்டவர்களை பத்தி சொல்லும் பொழுது இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றத பாக்குறோம். இன்னும் இஸ்ரேலின் சந்ததியினரே 2வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தை சொல்றாரு, உங்கள் மீது நான் அருளிய என் உபகாரத்தை நினைவில் கொள்ளுங்கள்.
மேலும் உடன்படிக்கை என்னுடைய பங்கை நான் நிறைவேற்றும் பொருட்டு உடன்படிக்கை உங்களுடைய பங்கை நிறைவேற்றுங்கள், மேலும் என்னிடம் பக்தியோடு இருங்கள் அப்படின்னு சொல்றாரு அல்லாஹ். இஸ்ரேலிய சந்ததியினருக்கு நம்ம ஒரு உடன்படிக்கை எடுத்தோம் சொல்லிட்டு சொல்றாரு, அல்லாஹ் நாம் மீது பொழிந்த நம்ம இந்த கடவுளுடைய நாம் மீது பொழிந்த இந்த உபகாரத்தை நினைவில் கொள்ளுங்கிறாரு அல்லாஹ். நீங்க நினைச்சீங்கன்னா அத நல்லா சொல்றாரு, நீங்க நினைங்க நான் என்னுடைய பங்கை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் அப்படிங்கிறது. ரொம்ப எளிதான ஒரு உடன்படிக்கை தான் நம்மள்கிட்ட செய்யறாரு அல்லாஹ். என்ன, நான் உனக்கு என்னென்னலாம் புரிப்பேன், ஒரு நாளும் நம்ம திரும்ப திரும்ப நினைச்சாலும் சரி, திரும்ப திரும்ப சொன்னாலும் சரி, அல்லாஹ் நமக்கு புரிந்த உபகாரங்களை நினைவில் கொள்வதனால அல்லாஹ் என்னுடைய பங்கை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் அப்படிங்கறது சொல்றாரு. உடன்படிக்கையின் உங்களுடைய பங்கையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள், என்கிட்ட நீங்க தக்குவாவோட இருங்க, பக்தியோடு இருங்க அப்படிங்கிறாரு அல்லாஹ். நாம அல்லாஹ் அருளிய உபகாரத்தை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நினைக்கிறோம்? மிக குறைவாக தான் நினைக்கிறோம். பல தடவை நம்ம ஜும்மாவுல பேசியாச்சு, பல தடவை நம்ம குர்ஆன் கிளாஸ்ல பேசுறோம். ஆனாலும் நாம் அல்லாஹ் நமக்கு புரிந்த உபகாரத்தை எண்ணுவது, நினைப்பது, நினைத்து நன்றி செலுத்துவது என்பது மிக குறைவாகத்தான் இருக்கு. நமக்கு அந்த ஆசையே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். எந்த ஆசைனா நம்ம அதிகமா நன்றி செலுத்தி அதிகமா நம்ம வாங்குவோம் அப்படிங்கிறது. அதை நம்ம கொஞ்சம் செஞ்சு பார்த்தா தானே தெரியும் எவ்வளவு நம்ம நன்றி செலுத்துறோமோ, எவ்வளவு நல்லா கொடுக்குறாருங்கிறத நாம செஞ்சு பார்க்கும் பொழுதுதான் தெரியுது. அதனாலதான் நான் செஞ்சு பார்க்கிறேன், அதை நான் அனுபவிக்கிறேன், அதனுடைய ருசியை நான் பாக்குறேன்னா அதனால நான் அதை சொல்றேன்னா, இதுல அல்லாஹ்வுடைய வாக்குறுதியே நீங்களும் பெரிதென கருதணும். இது அதுல அதுவும் வருது. என்ன சொல்றாங்கன்னா, யார் எனக்கு அதிகமாக என்னை நினைவு கூறுறாங்களோ, எனக்கு நன்றி செலுத்துறாங்களோ அவங்களுக்கு நான் அதிகம் செலுத்துவேங்கிறது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இல்லையா? அல்லாஹ்வுடைய மாட்சிமைக்கு அஞ்சி அவருடைய வாக்குறுதியை நாம் பெரிதென கருதணும் என்றால் நம்ம என்ன செய்வோம்? ஆமா, அல்லாஹ் நன்றி செலுத்தினா அல்லாஹ் நமக்கு அதிகமாக கொடுப்பாரு. நம்ம அல்லாஹ் நமக்கு பிடித்த உபகாரத்தை நாம் நினைவில் கொண்டோம் என்றால் அல்லாஹ் அவனுடைய பங்கை நிறைவேற்றி தருவேன் என்று சொல்றாரு. இந்த மாதிரி இஸ்ரேலிய சந்ததியினர்கிட்ட சினாய் மலையை உங்களுக்கு மேலே நாம் உயர்த்தியவாறாக உங்களுடன் நாம் ஓர் உடன்படிக்கை செய்தோம், உங்களுக்கு நாம் கொடுத்தவற்றை நீங்கள் பலமாக ஆதரிக்கவும் மேலும் அதில் உள்ளவற்றை நினைவில் கொள்ள வேண்டும், நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு. எப்படி உடன்படிக்கை வாங்கியிருக்காரு பாருங்க அல்லாஹ். வேதத்தை கொடுத்து சினாய் மலையை உயர்த்தி அது எங்கேயே நம்ம மேல விழுந்துருமோன்னு பயப்படுறாங்க. அந்த மாதிரி அந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. சினாய் மலையை உங்களுக்கு மேலே நாம் உயர்த்தியவாறாக நாம ஒரு உடன்படிக்கை செஞ்சோம், அப்படி வாங்குறாரு அல்ல. நீங்க நான் உங்களுக்கு கொடுத்தத நினைவில் கொள்ளணும், ஆதரிக்கிறதுங்கிறது நம்மளால செய்ய முடியலன்னா ஆதரிக்கணும். ஏழைகளுக்கு உணவளிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆதரிங்கிறது. நீ கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல ஆதரிக்க. ஆனா ஏழைகளுக்கு உணவளிக்கிறத தடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஏன் நீங்க ஏழைகளுக்கு உணவளிக்கிறீங்க? அல்லா சொல்றாரு ஏழைகளுக்கு உணவளிக்கிறாரு. எப்படி தடுக்கிறாங்கன்னு பார்த்தா, இதை வாங்கிட்டு போறாங்க, திண்டு பாக்குறாங்க, டேஸ்ட் இல்லைன்னு தூக்கி போட்டு போயிடுறாங்க. எதுக்கு அவங்களுக்கு போய் நீங்க கொடுக்குறீங்க? ஏதாவது ஒரு காரணங்களை சொல்றாங்க. சாத்தான் எப்படி காரணங்களை உருவாக்கி ஏழைகளுக்கு உணவளிக்கிறத தடுக்கிறாங்கிறதுக்கு நான் சொல்றேன். அது மாதிரி அதில் உள்ளவற்றை நீங்க ஆதரிக்கணும். அதை நீங்க செய்றீங்களா? செய்ய, என்னால செய்ய முடியல, நீங்க செய்யுங்க. அந்த மாதிரி பல சீன் இருக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிய போகும்போது அவங்களுக்கு போக முடியல, அல்ல அவங்களே மன்னிச்சு அவங்களுக்கு வெகுமதி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு அல்லாஹ். நம்மளால செய்ய முடியாத நம்ம ஆதரிக்கவே செய்யணும். அப்ப நாம உங்களுக்கு நாம் கொடுத்தவற்றை நீங்கள் பலமாக ஆதரிக்கவும் மேலும் அதில் உள்ளவற்றை நினைவில் கொள்ள வேண்டும்ங்கிறார். நினைவில் கொள்ள வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்? ஸ்கூல்ல படிக்கும்போது என்ன செய்வோம்? நினைவில் கொள்வதற்கு அந்த பாடத்தை உழுத்து படிக்கும். அப்பதான் நமக்கு நினைவுகள் இருக்கும். இந்த குர்ஆன் என்பது ஒரு ரிமைண்டரா இருக்கு, நினைவூட்டலா இருக்கு. அதை நாம படித்துக் கொண்டே இருக்கணும். வாழ்க்கை முழுவதும் படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், கவர் டு கவர் படிக்கணும். அதான் அல்லாஹ் சொல்றது. முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படித்துக் கொண்டே இருக்கணும் குர்ஆன். அப்பதான் அதில் உள்ளதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள முடியும், அதில் உள்ளதை நாம் ஆதரிக்க முடியும். அப்பொழுதுதான் நாம் காப்பாற்றப்படுவோம். இதுதான் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை. நான் உங்களுக்கு கொடுத்ததை ஆதரிங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, நான் உங்களை காப்பாத்துவேன். அல்லாஹ்வுடைய மாட்சிமைக்கு அஞ்சி அவருடைய வாக்குறுதியை பெரிதென கருதுனோம்னா இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியா. ஆக நாம இதில் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு படித்துக் கொண்டே இருக்கணும். இன்னும் நாம சரணடைந்தவர்கள்ல பெரும்பாலானவர்கள் இன்னும்
கவர் டு கவர் குரானை படிக்கவே இல்லை. 20 வருஷம் 25 வருஷம் ஆன சகோதர சகோதரிகள் கூட சொல்றாங்க நாங்க இன்னும் கவர் டு கவர் அதை படிக்கல அப்படிங்கிறாங்க. இப்ப கவர் டு கவர் படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு அல்ல. அதிகாலையிலேயும் குரான் படிக்கிறேன்னு அல்லா சொல்றாரு. அது உங்களுக்கு வந்து சாட்சி சொல்லுங்கிறாரு. ஆமா இவன் குரான் படிச்சானா அப்படின்னு குரான் வந்து சாட்சி சொல்லும் மறுமையில உங்களுக்கு. அந்த விஷயங்களை நம்ம ரொம்ப எளிதாக்கி வச்சிருக்கிறாரு. அன்றாட காலையில இணையதளத்துல படிக்கப்படுது. அது குரான் ஓதும் பொழுது நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். இதுதான் அல்லாவுடைய வாக்குறுதி. நீ படிக்கிறனால கேட்டாலே உனக்கு அருள்கிறாரு அல்லா. இதெல்லாம் கருணை இல்லையா? இதெல்லாம் கிருபை இல்லையா? இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாமா? இதெல்லாம் நம்ம படித்து அதை கேட்டாவது நினைவில் கொள்ள வேண்டாமா? படிக்க தெரியாதவங்க கேட்டுதான் நினைவில் கொள்ளும். உடம்பு படிக்க தெரியாதவங்க இருக்கலாம்ல உலகத்துல, அவங்க கேட்டு நினைவில் கொள்ளலாம். படிக்க முடியலையா? கேளு. கேட்கவும் முடியுமா? படிக்கவும் முடியுமா? படிச்சுக்கிட்டே கேளு. இதுதான் நம்ம எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. குரானை நம்ம படிக்கிறது என்னைக்கு விட்டோமோ, நினைவில் கொள்ள தவறி விட்டோமோ, ஆதரிக்க தவறி விட்டோமோ, காப்பாற்ற படமாட்டோம். இதுதான் கடவுளுடைய வாக்குறுதியா இருக்குது. காப்பாற்றப்படும் பொருட்டு நீங்கள் ஆதரிங்கன்னு சொல்லும் பொழுது அதைதான் நம்ம செய்யணும். திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்காரு அல்ல. 6346 வருஷம் நாமளும் திரும்ப திரும்ப நமக்கு அன்றாட தேவைகளை நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் 2:83 சொல்றாரு, இஸ்ரேலின் சந்ததியினரிடம் நாம் ஒரு உடன்படிக்கை செய்தோம், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வழிபடக்கூடாது, நீங்கள் உங்களுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும், உறவினர்கள், அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், நீங்கள் மனிதர்களை இணக்கத்துடன் நடத்திட வேண்டும், தொடர்பு தொழிலை கடைபிடிக்க வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஆனா அவங்கள சிலரு திருப்பி சென்று விட்டீங்க, நீங்க வெறுப்பு கொண்டவர்கள் ஆகிவிட்டீர்களே. இஸ்ரேலின் தந்தையினரை பார்த்து சொல்றாரு, நாம திருப்பி சென்று விடக்கூடாது, வெறுப்பு கொண்டவர்களை ஆகிவிடக்கூடாது. அல்லா அந்த நம்மளை அல்லா காப்பாத்தணும். அதான் அல்லாவை தவிர வேற யாரையும் வழிபடக்கூடாது. ஏன் எதுக்கு வழிபடுறாங்க? ஏதோ நன்மையோ தீமையோ நமக்கு செய்வாங்கிறதுக்காக தான் வழிபடுறாங்க, வேற எதுக்குமே இல்லை. நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம் நமக்கு நன்மையோ தீமையோ செய்வதற்கு அல்லா தவிர வேறுக்கு யாருக்குமே சக்தி இல்லை அப்படின்னு. யாருக்குமே சுயமான சக்தி கிடையாது. எல்லாம் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் சக்தி கொடுத்திருக்கிறார். ஆனா சுயமான சக்தி இல்லை. யாரும் யாருக்கு நன்மையோ தீமையோ செய்து விட முடியாது. யாரும் யாருக்கும் நன்மையோ தீமையோ செய்து விட முடியும் என்று எண்ணுவது ஒரு தெய்வ வழிபாடாகிடும், இணை வைப்பாயிடுது, சிறுக்காயிடுது. ஆக நாம் அல்லாஹ் தவிர எப்பயுமே யாரையுமே வழிபற்றக்கூடாது. நம்முடைய பெற்றோரை கண்ணியப்படுத்தணும், உறவினர்கள், அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்கு மதிப்பளிக்கணுங்கிறார். பெற்றோரை கண்ணியப்படுத்த விடுங்கிறாரு. இன்னும் அதுலாம் நம்ம வளர வேண்டியது இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்க. செகண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்றாரு, பெற்றோரை கண்ணியப்படுத்துங்கள் சொல்றாரு. உறவினர்கள் மதிக்கவே மாட்டோம், அனாதைகளை சுத்தம், ஏழைகளை அதை விட மோசம். அப்படிதான் நம்மளுடைய பார்வையை சாத்தான் அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கிறான் இவ்வளவு காலம். இதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் நமக்கு தக்குவா வரும், பக்தி வரும், நினைவில் கொள்ளுவோம், அதை ஆதரிக்கவாதம் செய்வோம் இல்லையா? சாதாரணமா இடம் கொடுக்கக்கூடாது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை. சும்மா நீங்க என்னுடைய கட்டளையில சாதாரணமானதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்றாரு அல்லாஹ். அது ரொம்ப பவனானது. அந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்படியணும். இனி மனிதர்களை நாம் இணக்கத்துடன் நடத்திட வேண்டும் அப்படிங்கிறாரு. ரொம்ப குறைபாடாகத்தான் இருக்கிறோம். நம்ம கேட்டுதான் வாங்கணும். அல்லாஹ்வுடைய கருணையை நம்ம அடையணும்னா இந்த மாதிரி நன்னறியெல்லாம் செய்யணும். யாரை நம்பிக்கை கொண்டு நன்னறியான காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம கருணையை பொழிவோம் அப்படிங்கிறாரு அல்லாஹ். யாரு கருணையை பெற்றுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாவமே செய்யறது இல்லைங்கிறாரு. ஏன்னா பாவத்துல இருந்து காப்பாத்திடுவாரு கருணையை அடைந்து விட்டவர்கள். அதுதான் கடவுளுடைய வாக்குறுதி, இதுதான் சத்தியம். அதை நம்ம பெருசா நினைக்கிறோம். ஆமா இது உண்மைதான், சத்தியம் தான். அந்த அளவுக்கு உண்மை நமக்கு தக்குவா, ஈமான், யக்கீன், உறுதிப்பாடுங்கிறது இங்க வரல. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிங்கிறது சாதாரணம் இல்லை. இரண்டாவது அத்தியாயத்தின் 93வது வசனத்திலேயும் அந்த மாதிரி சினாய் மணி உங்களுக்கு மேல் உயர்த்தியவாறு நீங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நீங்கள் பலமாக ஆதரிக்க வேண்டும், கவனமாக செவியேற்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்றாரு. என்னது? நீங்கள் பலமாக ஆதரிக்கணும், நினைவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. இங்க கவனமாக இங்கே செவியேற்கிற, கவனமா நம்ம செவியேற்கிற. குரான் ஓதப்படும் போது நீங்கள் கவனத்துடன் செவிதாழ்த்தி கேளுங்க அப்படிங்கிறார் எல்லாம். நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு. ஆனா அவங்க
கீழ்ப்படியை மறுத்துட்டாங்க. அதனால அவங்கள கன்றுக்குட்டியின் மீதான ஒரு பக்தியை அவங்களுக்கு உண்டாக்கி விட்டுட்டோம் அப்படிங்கிறாரு. சிஸ்டம் அதுதான், இப்படி செஞ்சா அவனுக்கு இது நடக்கும், இதை செஞ்சா இது நடக்கும், இதுதான் விதி. இதைதான் எடுத்து காமிக்கிறாரு. 33வது அத்தியாயத்தையும் 72வது வருஷத்துல பாக்குறோம், எடுத்து காமிக்கிறாரு. என்ன இது போய் இப்படி இந்த சோதனையில இருந்து என்னை தேர்ந்தெடுக்க போறியா, இல்ல இப்பயே பின்னாடி வந்துடுறியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நாம போய் பார்த்துட்டு வருவோம் வந்து அநியாயம் மட்டும் இங்க வந்துட்டாங்க இருக்கிறாங்க. அநியாயம் மட்டும் இல்ல, மூலத்தனம் தெரியுது. என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மள, என்ன சொல்றது, பணையம் வச்சுட்டு வந்திருக்கோம். கரணம் தப்பினால் மரணம் தான், செத்தோம். நினைச்சே பார்க்க முடியாது. மரணம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், கெட்டவனுக்கு நிரந்தரமான வாழ்க்கை, நரகம் நிரந்தரங்கிறாரு எல்லாம். மரணம் போகும்போது பாருங்க, நம்ம மருத்துவர்களுடைய மரணங்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு அவ்வளவுதான். அதிகபட்சம் அவன் என்ன 100 வருஷம் வாழ்ந்துருப்பானா, ஆனா இனிமே காலமுள்ள அவன் நரகத்துல இருப்பான். ஏன்னா அவன் நம்ப மறுத்ததன் விளைவாக. நன்னெறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கைய அல்லது மேற்கையை நோக்கி திருப்பிக் கொள்வது அல்ல. நன்னெறியாளர்கள் எவர்கள் என்றால் அல்லாஹ், இறுதி நாள், வானவர்கள், வேதம், நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்பவர்கள். இன்னும் அவர்கள் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமையை விடுவிப்பதற்கும் பணத்தை உவப்புடன் அளிப்பார்கள். இன்னும் தொடர்பு தொழிலையும் சக்காத்தையும் கொடுத்து வருவார்கள், செய்து வருவார்கள். மேலும் அவர்கள் வாக்குறுதி ஒன்றை செய்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்கள். இதுதான் நன்னெறி என்பது. மேலும் அவர்கள் வன்கொடுமை, கஷ்டம் மற்றும் போரை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தளராது இருப்பார்கள். இவர்கள் தான் உண்மையாளர்கள், இவர்கள் தான் நன்னறியாளர்கள் சொல்றாங்க அவங்க. மேலும் அவர்கள் வாக்குறுதி ஒன்றை செய்யும் பொழுதுதான் அவர்களுடைய வார்த்தையை, அவர்கள் தங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்கள் சொல்றாங்க. சாதாரணமா நம்ம இந்த ஒரு வேலை பாக்குறோம், இந்த வந்துட்டு செஞ்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராம போயிடுறோம்னு வச்சுங்க, அதெல்லாம் வாக்குறுதி. ஏன்னா உங்களை நம்பி அவங்க உட்கார்ந்து இருப்பாரு. சாதாரணமான இது இல்ல, வாக்குங்கிறது சாதாரண இல்ல. தெளிவா சொல்லிட்டு போயிடணும், வருவேன், வரமாட்டேன், இல்ல என்னால வர முடியல, ஏதாவது சொல்லிடுறாரு. தங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவார்கள்னா அது காப்பாற்ற. ஜோசப்புடைய விஷயத்துல அவங்க அவருடைய அண்ணன் அந்த சின்ன தம்பியை கூட்டிட்டு போகும்போது அவரையும் குடிச்சு வச்சிருக்கிறாரு ஜோசப். நான் அத்தாட்ட வந்து நான் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கேன், அல்லாஹ் ஒரு முடிவு செய்த வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய வாக்குறுதியில அவங்க கொடுத்ததெல்லாம் ஒருபோதும் தவற விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். தூபு இல்லல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. 3வது அத்தியாயத்தின் 76வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, மெய்யாகவே எவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதுடன் நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துகின்றனரோ அல்லாஹ் அந்த நன்னறியாளர்களை நேசிக்கின்றார். அதே தன்னுடைய கடமைகள், தன்னுடைய வாக்குறுதி, தன்னுடைய ஒப்பந்தம், தன்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றுவதுடன் நன்னறியான வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சாதாரணமான விஷயம் இல்லை, சாதாரணமா கடந்து போயிடும் நிறைய வசனங்களை எல்லாம் படிக்கும் பொழுது. அல்லாஹ்வுடைய நேசத்திற்குள்ளானவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? பறக்கத்தா இருக்கும், அவ்வளவு நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எந்த கவலை, துக்கம், அச்சம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி. இதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். என்னைக்காவது நம்ம அனுபவிக்காம இருக்கிறோமா? இன்னைக்காவது அனுபவிச்சு பார்த்துருக்கிறோம். ஆனா அதை தொடர்ந்து நம்ம செய்யறது, அதை விட்டுறோம். நாம விரும்பாமலே நமக்கு நன்னறியை கொடுக்கறது யாரு? அல்லாஹ் தானே. நம்ம கேட்டு வாங்குவோம், எனக்கு இந்த நல்லதை கொடுங்க அப்படின்னு, உடனே அதுக்கு ஒரு நன்றியும் செலுத்துவோம். ஆனா கேட்காமலே கொடுக்கப்பட்ட நன்னறிக்கு நம்ம நன்றி செலுத்துறதே இல்லை, நமக்கு கவனத்திலே வர்றது இல்லை. அப்படி சடக்கு அப்படி தண்ணி இன்னைக்கு நேரத்துல நான் செஞ்சுட்டு போயிட்டு வரேன். அல்ல சாத்தான்னா அப்படியே மாயாஜாலம் காம்பான். அல்லாஹ்னா அப்படி அள்ளி தெளிச்சுட்டே போறாரு. அதுக்கு நன்றி செலுத்துறதே கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தணும். ஆக நம்ம இன்னைக்கு நம்ம கேட்காமலே நமக்கு இன்னைக்கு வடை வந்திருக்கு, ரோக பஞ்சி வந்திருக்கு, கருப்பத்து வந்திருக்கு. நம்ம நினைச்சு கூட பாத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நம்ம நினைக்காதெல்லாம் வந்திருக்குல்ல, அதுக்கு நன்றி செலுத்திருக்கோமா? இல்ல. அதை அப்படியெல்லாம் நம்ம நன்றி செலுத்தணும்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பேர் அதிகரிக்கும். நல்லா ஜாலியா வாழலாம். இந்த இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி, இதெல்லாம் கடவுளுடைய வாக்குறுதி, கடவுளுடைய அதான் சொல்றது என்னது, அல்ல அதுக்கு ஒப்பந்தம் நம்ம போட்டிருக்காரு. இல்ல இதை செஞ்சா அவனுக்கு இது அப்படிங்கிறது. அவ்வளவு சந்தோஷமா வாழலாம்.
நன்றி செலுத்தினாலே வாழலாங்க. இன்னும் அப்ப அதிகமா செலுத்தினா வேற வேற எல்லாம் அல்லாஹ் சொல்றதெல்லாம் செஞ்சோம்னா எப்படி வாழ முடியும் இந்த பூமியில? அதான் அது சொல்றாரு அல்ல, சரணடைந்தவர்களை நாம் குற்றவாளிகளை போல நடத்துவோமான்னு கேட்கிறார்களா அல்ல. சரணடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களெல்லாம் அல்ல அப்படி நடத்துறதே கிடையாது. நமக்குள்ள எவ்வளவு கஷ்டம் துக்கம் வந்தாலும் நல்லா அதான் சொல்றாரு, அவர்களை அது வந்து தீண்டாது அப்படிங்கிறாரு. இப்படி வந்தாலும் இப்படி திரும்பிடும். அவங்க அப்படி பொறுமையுடன் இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க அவங்க. இன்னும் வேதத்தை பெற்றவர்களிடமிருந்து நாம் ஒரு உடன்படிக்கை எடுத்தோம்னு சொல்றாரு. இந்த மாதிரி அவங்கள்ட்ட எடுத்த உடன்படிக்கையவே திரும்ப திரும்ப பல இடங்கள்ல சொல்றாரு. எதுக்கு நமக்கு அவங்கள்ட்ட சொன்னதெல்லாம் நமக்கு நினைவூட்டுறாரு? அது மாதிரி நம்ம செய்யணுங்கிறதுக்காகத்தான். அதேதான் நமக்கும். நாமளும் அந்த பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தான். 5வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் சொல்றாரு, உங்கள் மீதான அல்லாஹ்வின் ஆசியையும் மேலும் உங்களுடன் அவர் உடன்படிக்கை செய்து கொண்ட அவருடைய உடன்படிக்கையும் நினைவில் கொள்ளுங்கள். எத்தனை விஷயம் நம்மளுக்கு நினைவில் இருக்கு? அல்லாஹ்வுடன் நாம செஞ்ச உடன்படிக்கை எத்தனை நமக்கு நினைவில் இருக்கு? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு கொள்ளுங்க. எத்தனை நினைவில் இருக்குண்டு? ஒரு 3 இருக்குமா? கண்டிப்பா 1 இருக்கும். அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு உடன்படிக்கை செஞ்சோம். இன்னும் அதிகபட்சமா ஒரு ஆனா எக்கச்சக்கமான வசனங்கள் இருக்கு. என்னென்ன உடன்படிக்கை செஞ்சோம் அப்படிங்கிறது. என்னென்ன உடன்படிக்கை அவர்கள் நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லும் பொழுதே நம்ம அதை செஞ்சு கொண்டிருக்கோம் தான் அர்த்தம். உங்கள் மீதான அல்லாஹ்வின் ஆசையை மேலும் உங்களுடன் அவர் உடன்படிக்கை செய்து கொண்ட அவருடைய உடன்படிக்கையை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் கூறினீர்கள், நாங்கள் செவியேற்கின்றோம், மேலும் நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். நீங்கள் அல்லாஹ்வை கருத்தில் கொள்ள வேண்டும். உள்ளார்ந்த எண்ணங்களை அல்லாஹ் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். இதையும் சொல்றாரு. ஆமா, நாங்க கேட்டுக்கிட்டோம், நாங்க கீழ்ப்படுகிறோம். எது? இந்த உடன்படிக்கையெல்லாம் நாங்க வந்து நினைவில் கொள்றோம், இந்த உடன்படிக்கையெல்லாம் நாங்க நிறைவேற்றுறோம், இந்த உடன்படிக்கைகளுக்கெல்லாம் நாங்க பதிலளிக்கிறோம் அப்படின்ட்டு. நாங்க கேட்டோம், கீழ்படித்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த உடன்படிக்கையும் எடுத்து பார்த்தோம்னு வச்சோம். உடன்படிக்கை, வாக்குறுதி, ஒப்பந்தம், பல விதங்கள்ல பல வார்த்தைகள் அல்லாஹ் சொல்றாரு. இதெல்லாம் எடுத்து நம்ம நினைவில் கொண்டோம்னாக்க அல்லாஹ் நம்ம மீது கருணை கொள்வாரு, நம்மளை நேசம் கொள்வாரு. கூடிக்கிட்டே போது பாருங்க. குறைஞ்சபட்சம் எங்கே ஆரம்பிக்குன்னா மன்னிப்பு, வருத்தம், நன்றி தெரிவிக்கிறது, கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது, பாவ மன்னிப்பு கேட்கிறது. இது அடிப்படையா நம்ம அன்றாட நம்ம நன்றி செலுத்துறது, பாவ மன்னிப்பு கேட்கிறது, எந்த விஷயத்தையும் அல்லாட்ட ஒப்படைக்கிறது, அல்லாட்ட வருந்துறது. இன்னும் நம்ம இப்படி செய்யிட்டேன் எப்படி வருந்துறோம்? பல பேர்கிட்ட நம்ம வருந்துறோம்ல. நம்ம அல்லாவுடைய மாட்சிமையை அஞ்சினாதான் நம்ம அவர்கிட்ட வருந்தவே முடியும். அது தெரிஞ்சு கொள்ளணும்ல. அல்லாவுடைய வல்லமையை நம்ம தெரிந்து கொள்ளணும். அவர் எவ்வளவு மகத்தானவர், எவ்வளவு பெரியவர். தபாரக்கல்லதி பியதிகள் முல்கு அப்படிங்கிறார். அவர் தான் வரக்கத்து நிறைந்தவர், பாக்கியம் நிறைந்தவர். அவர்கிட்ட தான் எல்லா விதமான பாக்கியங்களும் அவர்கிட்ட தான். அப்படியே உழுந்து கேட்டோம்னாக்க அவர் பாட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அது அவர் வாக்குறுதி. நன்றி செலுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நன்றி செலுத்தி வாங்கிடலாங்க, ரொம்ப குறைஞ்சபட்சம். அதைதான் நான் சொல்றேன். நன்றி செலுத்தி செலுத்தி வாங்கிக்கிட்டே இருக்கலாம். நம்ம நம்பிக்கையாளர்களிடமிருந்து அல்லாஹ் அவருடைய வாழ்வையும் அவருடைய பொருள்களையும் சொர்க்கத்திற்கான பரிவர்த்தனையாக வாங்கி கொண்டார். 9வது கேள்வி 116வது வசனத்துல சொல்றாரு, நம்பிக்கையாளர்களிடமிருந்து அல்லாஹ் அவருடைய வாழ்வுகளையும் அவருடைய பொருள்களையும் சொர்க்கத்திற்கான பரிவர்த்தனையாக வாங்கி கொண்டார். எனவே அவர்கள் கொள்வதற்கும் கொல்லப்படுவதற்கும் விரும்பியவாறு அல்லாஹ்வின் நிமித்தம் சண்டையிடுகின்றனர். தோரா, சுவிசேஷம் மற்றும் இந்த குரானில் அவருடைய சத்திய வாக்குறுதியானது இத்தகையதே ஆகும். அன்றி அல்லாஹ்வை விட தனது வாக்குறுதியை சிறப்பாக நிறைவேற்றுபவர் யார்? எப்படி கேட்கிறாரு பாருங்க. எல்லாம் என்னை விட வாக்குறுதி நிறைவேற்றல சிறந்த ஆள் யார் இருக்கா, சிறந்தவர் யார் இருக்கான்னு கேட்கிறாரு. அல்ல, யாருமே கிடையாது. அல்லாஹ் சொன்னபடி நடத்துவோம். அது மாதிரி நம்பணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, மகத்தான விஷயங்கள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதியை நம்ம அனுபவிக்கலாம். அதான் அல்லாஹ்வுடைய இந்த குரானில் அவருடைய சத்திய வாக்குறுதியானது இத்தகையதே ஆகும். அன்றியும் அல்லாஹ்வை விடவும் தனது வாக்குறுதியை சிறப்பாக நிறைவேற்றுபவர் யார்? இத்தகைய ஒரு பரிவர்த்தனையை செய்து கொண்டதில் நீங்கள் கழிப்படைந்திட வேண்டும். ஆக சூப்பரான அல்லாட்ட ஒரு லாபகரமான ஒரு முதலீடு உபதலைக்கு கொடுத்திருக்காரு. மிகவும் லாபகரமான ஒரு முதலீடு, நஷ்டமே கிடையாது. ஒரு துளி, ஒரு நயா பைசா கூட நஷ்டம் கிடையாது.
அதை நம்பிக்கையாளரிடமிருந்து அல்லாஹ் அவருடைய வாழ்வையும் பொருளையும் சொர்க்கத்திற்கான பரிவர்த்தனையாக வாங்கி கொண்டார்கள். அவர்கள் தான் கொள்வதற்கும் கொல்லப்படுவதற்கும் விரும்புவார். இதெல்லாம் நம்ம தோரா சுவிசேஷ குரான்ல நம்ம எல்லாத்திலையுமே நம்ம கொடுத்திருக்கிற சத்தியமான வாக்குறுதின்னு நல்லா சொல்றாரு. என்னை விட இந்த வாக்குறுதியை நிறைவேற்றதுல யார் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி ஒரு பரிவர்த்தனை செஞ்சு விட்டதுல நீங்க மகிழ்ச்சி அடையணுங்கிறாரு. ஆஹா, சூப்பர். உண்மையிலேயே அதுதான மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்வு, நம்முடைய பொருள், நம்முடைய வாழ்வை கொண்டு நம்ம அல்லாவின் பாதையில போராடணும். நம்மளுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட அல்லாவால் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வாதாரங்களை கொண்டு நம்ம அல்லாவின் பாதையில போரிடணும். இன்னும் அவர்கள் கொல்லப்படுவதற்கும் கொள்வதற்கும் விரும்புவார்கள். கொல்றதுக்கு மட்டும் விரும்புறது இல்ல, தானும் கொல்லப்படணும் விரும்புவாங்க. அவங்க நம்ம அடுத்தவன அல்லாவின் பாதையில என்ன கொல்லணும்னு மட்டும் அவங்க நினைக்க மாட்டாங்க, தானும் கொல்லப்படணும்னு நினைப்பாங்க. சரீர அந்தஸ்து, அதெல்லாம் மகத்தான அந்தஸ்து. கிடைக்குமா என்னன்னே தெரியல. அதெல்லாம் அதெல்லாம் அப்படி நேர போயிட்டே இருக்கலாம். மகத்தான மேலான அந்தஸ்து இருந்தார் அல்ல, ரொம்ப உயர் அந்தஸ்து. அல்லாவின் பாதையில அல்லாவுக்காக யார் கொல்லப்படுறாங்களோ கொல்றாங்களோ அதெல்லாம் மகத்தான அந்தஸ்துங்கிறாரு. ஆக இந்த பரிவர்த்தனையை செய்து கொண்டது நீங்கள் களிப்படைந்திட வேண்டும், இதுவே மகத்தான பெரு வெற்றியாகும் அப்படிங்கிறாரு. நம்ம இவ்வளவு பெருசு அல்லாவின் நிமித்தம் சண்டையிடுறது அது இது, நம்ம அவனை ஒன்றும் போக போறது இல்லை, அப்ப சூழ்நிலையும் இல்லை. வந்தா செய்யறதுக்கு அல்லாதனால நம்ம தயாராத்தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம நம்ம குறைந்த லெவல்ல நம்ம அல்லாட்ட செஞ்ச அந்த வாக்குறுதி, சத்தியமான ஒப்பந்தம், இதையெல்லாம் செய்யறதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம அதை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர்கள் தான் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்கள், மேலும் உடன்படிக்கைகளை மீறாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. 13வது அத்தியாயத்தின் 20வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுறாரு. போட்டுட்டு அதை அல்லாஹ் சொல்றாரு, இவர்கள் தான் அப்படிங்கிறாரு. உனக்கு கொடுக்கப்பட்ட அது நிறைய இருக்குது. நம்ம அந்த முன்னாடி உள்ள அந்த 2 வசனம் மட்டும் படிப்போம். உனக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய இரட்சகரின் வெளிப்பாடுகளை சத்தியம் என அடையாளம் கண்டு கொண்ட ஒருவன் குருடனாக இருக்கும் ஒருவனுக்கு சமமாவானா? அறிவுடையர் மட்டுமே கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் தான் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்கள், மேலும் உடன்படிக்கையை மீறாதவர்கள். யாரு? அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த வெளிப்பாடுகளை சத்தியம் என அடையாளம் கண்டு கொண்டவன் குருடனுக்கு சமமாவானான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா கிடையாது. அவன் வெளிச்சத்தின்பால் ஒளியின்பால் வழி நடத்தப்பட்டவனா இருக்கிறான். அவன் தான் அறிவுள்ளவனா இருக்கிறான். அவன் தான் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவனா இருக்கான். அவன் தான் ஒருபோதும் உடன்படிக்கையை மீறாதவனா இருக்கான். ஆக அந்த சத்தியத்தை அடையாளம் கண்டு கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹ்விடம் செஞ்ச அந்த உடன்படிக்கை என்ன, வாக்குறுதி என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? குர்ஆனை டெய்லி படிக்கணும். அதில் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். அப்பதான் அதை நமக்கு இருக்கும். நம்ம இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் அனுபவிக்க முடியும். மினிமம் அல்லாதனால நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. இன்னும் வேணும்ல, மனிதர்கள் அதிகம் விரும்பக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம படித்தால்தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இங்க ஒரு உபதவிப்பு கொடுத்திருக்காரு 16:92, உங்கள் வார்த்தைகளை நீங்கள் காக்க வேண்டும், அல்லாஹ்வுடனான உங்களுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். எத்தனை இடத்துல வந்து பாருங்க. அப்படியே ஒரு உடன்படிக்கையை நீங்கள் செய்து கொள்ளும் சமயம் அவற்றை நிறைவேற்றுவதாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து பின்னர் உங்களுடைய உறுதிமொழிகளை நீங்கள் மீற வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு உத்தரவாதம் அளிப்பவராக அல்லாஹ்வை நீங்கள் ஆக்கியிருக்கின்றீர்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடனான உங்களுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு, ஒரு உடன்படிக்கையை நீங்கள் செய்து கொள்ளும் சமயம் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி நான் இதை நிறைவேற்றுறேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஆட்டை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க மீறாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறது ஏன் மேல சத்தியம் பண்ணி அப்படிங்கிறாரு எல்லாம். அதனால நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உண்மை இழந்துடாதீங்க, தடுமாற்றம் அடைந்து விடாதீர்கள். இது எல்லாத்தையுமே சாத்தான் செய்வான். நிக்கணும் நம்ம எல்லாம். எனக்கு அல்லாஹ் இருக்கிறாரு, அல்லாஹ்வின் வாக்குறுதி சத்தியமானது, அல்லாஹ்வுடைய உறுதி அப்படி இல்ல. உறுதியோட நம்ம தடுமாற்றம் அடையாம நின்றோம்னா, அல்லாஹ்வை நாம் உத்தரவாதம் அளிப்பவராக நம்ம ஆக்கிவிட்டோம்னாக்க நம்ம அதுல எதையுமே வச்சுக்கிற கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றாரு. ஆக நம்ம அது கவனமா இருக்கணும். நம்மள அல்லாஹ்வின் முன்னரான நம்முடைய உறுதிமொழிகளை அற்ப விலைக்கு விட்டு விடாதீர்கள் சொல்றாரு. இதை எதுக்கு செஞ்சோம்? நமக்குதான் ஒரு 400 ரூபாய் கிடைக்குமே, 300 ரூபாய் கிடைக்குமே, இதை விட்டுட்டு அதை போய் செஞ்சிருவோம். அற்ப விலைக்கு ஒரு உடன்படிக்கை செஞ்சிருப்போம், வாக்குறுதி கொடுத்துருப்போம், அற்ப விலைக்காக நம்ம போய் அதை செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. அல்லாஹ்வின் வசம் உள்ளவையே உங்களுக்கு மிகவும் மேலானதாகும், நீங்கள் மட்டும் அறிந்திருந்தார்.
உனக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா பார்த்துக்க, அதை நமக்கு தெரியும் அல்லாட்ட இருக்கிறது தான் மேலானது என்பது. ஆக அல்லாவிடம் செஞ்ச உடன்படிக்கை, வாக்குறுதி, ஒப்பந்தத்தை எல்லாம் நம்ம செய்யணும்னா முதல்ல அதை படிக்கணும், அதை நினைவில் கொள்ளணும். அதெல்லாம் செய்ததுக்கு அல்ல நமக்கு அருள் செய்யணும்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். அக்கிமுஸ்தலா தொழுகை நிலைநாட்டுவோம்.